உள்ள அனைவருக்கும் CAREERPLUS-இன் அன்பான வணக்கங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஏன்னா நம்ம CAREERPLUS இன்ஸ்டியூஷனில் வந்து நம்மகிட்ட மொபைல் கோர்ஸ் எல்லாமே படிச்சிங்க நீங்கள், மொபைல் EMMC ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம இதில் எல்லாத்தையுமே கேட்குறது தான் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, எல்லார் சேனல்லையும் ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறது இன்ஸ்டியூட் எப்படி இருந்துச்சு அதை பற்றி கேட்குறோம். ஸோ அதுலேயும் உங்களோட ஃபீட்பேக், நம்மளோட இன்ஸ்டியூஷனை பற்றின ஃபீட்பேக் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்களோட நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க தேடி, நீங்கள் எந்த ஏரியாலேருந்து வரீங்க, உங்கள் பேர் அதுலேருந்து ஆரம்பித்து சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், என் பேர் கௌதம். நான் இங்கே மதுரையிலேருந்து தான் சார் வரேன். ஓகே, சின்ன சுங்கலத்துலேருந்து. ஓகே. ஆக்சுவலாக நான் இந்த CAREERPLUS நான் எப்படி பார்த்துட்டீங்கன்னா நெட்டில் தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக ஓகே, எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, மொபைல் சர்வீஸ் மூலியமாக ஏதாச்சும் படிக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது எனக்கு CAREERPLUS வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. சரி, அது போய் CAREERPLUS 2-3 இன்ஸ்டியூட் வந்துச்சு. பட் நான் எல்லாம் ரிவ்யூஸ் எல்லாமே நான் பார்க்கல, இது கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால நான் வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கேட்டேன். கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டோடனே அவங்க நேரம் நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க, ஓகே, இது பாருங்க அப்படின்னா ஓகே சரி. இவங்களோட அப்ரோச் நல்லா இருந்துச்சு. ஓகே, மற்ற எல்லாமே ஃபோன்லேயே தான், இன்ஸ்டியூட்ல எல்லாம் ஃபோன்ல தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. ஆனால் இங்கே இவங்களோட அப்ரோச் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன்ல பேசுவோம், நீங்கள் நேரம் நீங்கள் இன்ஸ்டியூட் வந்து பாருங்க சார், சரி, நம்ம இன்ஸ்டியூட்ல எப்படி இருக்கு நீங்கள் வந்து பாருங்க, ஒரு தடவை வந்து நம்ம வந்து பாருங்க சொன்னேன். சரி, நான் வந்து இன்ஸ்டியூட் நேரம் வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அப்பியரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி சார். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே சார். மற்றதுல எப்படின்றது எனக்கு தெரியல, பட் இவங்க வந்து பார்த்தோன்னே ஃபுல் அண்ட் ஃபுல் லேப் இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட ஹார்ட்வேர் இருக்கு, சாஃப்ட்வேர் இருக்கு, ஐஃபோனுக்கு இந்த மாதிரி செப்பரேட்டா, டிவிக்கு ஓகே, செப்பரேட்டா இங்க லேப் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிக்கலா சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே சார். ஸோ அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்ம இங்க ஹார்ட்வேர் படிக்க வந்தது தியரிட்டிக்கல், நம்ம ப்ராக்டிக்கலாக தான் படிக்க வந்தோம். சரிங்க சார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இவங்க ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுக்குறது. ஓகே சார். ஸோ அதனால நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதால ஓகே, நான் இங்க உடனே இங்க வந்து ஜாயின் பண்ணேன். சரிங்க சார். நீங்க எப்படி எடுத்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா மொபைல் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஓகே, EMMC எடுத்து ஐபோன். ஓகே, இந்த கோர்ஸ் எடுத்துருந்தீங்க. எப்படி சார் சக்சஸ்ஃபுல்லா உங்களால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சா? ஒரு போர்டை உங்களால சர்வீஸ் பண்ண முடியுதா? இப்போ அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற பத்தி சொல்லுங்க. கான்ஃபிடென்டா சொல்லலாம். இங்கே வந்து நம்ம உங்க ஃபேக்கல்ட்டி, ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக கூடவே இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு காம்போனன்ட் என்ன, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது, ரிமூவ் பண்றது, இப்போ ஐபால்னா அதை எப்படி ரீபால் பண்றது, ஈவன் ஒரு போயர்ல இருந்து ஒரு எவ்வளோ டிகிரி வைக்கணும், ஒரு ஹீட் டிகிரி வைக்கணும் அதுன்ற டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே சார். அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே சார். நான் லேர்ன் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. ஓகே சார். ஓகே சார். அடுத்து எப்படி சார் என்ன பண்ண போறீங்க? அது நான் அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் கடை தான் வைக்க போறேன். சரி, சர்வீஸ் கடை தான் வைக்க போறேன். ஓகே. ஸோ இங்க என்ன கத்துக்கிட்டதோ இதோட இன்னும் பெட்டரா கண்டிப்பா செய்ய போறேன். கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க. இப்ப நம்ம கடை எங்க சார் ஓபன் பண்றோம்? கடை வந்து பிபி குளம், நம்ம மதுரை பிபி குளம்ல ஓபன் பண்றீங்க. எப்படி சார் இப்ப மதுரையில இருக்கோம், இப்ப வெளியூர்ல இருக்கோம் வந்து விசாரிச்சு அவங்க சேர்றதுக்கும், ஏன்னா நீங்க லோக்கல்ல இருக்கீங்க, நம்மளை பத்தி உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததா இல்ல சர்ச் பண்ண போறதா கண்டுபிடிச்சீங்களா? நான் நெட்ல தான் சர்ச் பண்ண போறதா உங்களுக்கு தெரியும். நான் நெட்ல சர்ச் பண்ணேன். நான் ஓகே, சர்ச் பண்ணல உள்ள கிட்ட ஒரு 6-7 இன்ஸ்டிடியூட் வந்து வந்துச்சு. ஓகே, நான் ஒவ்வொன்றா ரிவ்யூஸ் பார்த்தேன். நான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் வந்து நல்லா போட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த ரிவ்யூஸ் போட்டோடனே அதுல ஒரு 3 இன்ஸ்டியூட் நான் எடுத்தேன். நான் ஓகே. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு அந்த 3 இன்ஸ்டியூட் கால் பண்ணி கேட்கல. ஓகே. இங்க வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே. அது போக அந்த அப்பியரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்க சார். ஓகே. வந்து படிக்கிறவருடைய அப்பியரன்ஸ், ஓகே சார், இங்க ஃபேக்கல்ட்டியோட டீச்சிங் டெக்னிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார். ஓகே சார். ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே சார். ஓகே சார். இங்கே கத்துக்கிட்டா ஈஸியா ரொம்ப சரிங்க சார். அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம ஒரு இதை கத்துக்கிற வரைக்கும் உங்க கூட இருந்து சொல்லி கொடுக்குறாங்க, சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரையும். ஓகே சார். இது அந்த ஃபீட்பேக் தான் வேணும். இந்த மற்ற இதுல எப்படின்றது எனக்கு தெரியாது, பட் ஆனா இங்க எப்படி அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரையும் நீங்க செஞ்சு இருந்து பழகிக்கலாம், போய்க்கலாம். இது வந்து டியூரேஷன்னா இவங்க சொல்லுவாங்க 3 மாசம் 4 மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. ஆனா அவங்க என்னன்னா நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். நீங்க வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா உங்களுக்கு திருப்தியா ஒரு ஒரு போன் எடுத்து ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ரீபால் பண்ணி போனை சர்வீஸ் பண்ற மாதிரி நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரையும் கத்துக்கிட்டு நீங்க வெளியே போகலாம். என்ன டவுட்னாலும் பக்காவா உங்களுக்கு. ஓகே சார். இப்ப உங்களுக்கு முடிச்சிட்டு போனாலும் சப்போர்ட் கிடைக்குதுங்களா? எனக்கு ஆக்சுவலா எனக்கு கோர்ஸ் டைமே முடிஞ்சுச்சு. நானே எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் கேட்டுதான் வந்து கிளாஸ் வந்து எனக்கு நானே கத்துக்கிட்டேன். ஓகே. அதுல வந்து அவங்க ஒண்ணுமே ஆச்சரியமே அப்செக்ஷன் எதுவுமே சொல்லவே இல்லை. சரிங்க சார்.
தாராளமா கூட 10 நாள் கூட 20 நாள் கூட சேர்ந்து ஓகே சார். நீங்க ஆர்டர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ ஓகே சார். நீங்க அதுக்கப்புறம் நீங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணிக்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ஹார்ட்வேர்ல கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருச்சு. அதனால ஒரு 10 days நான் ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். சரிங்க சார். அதுக்கு தாராளமா எனக்கு ஸ்டேஜ் எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து மறுபடியும் ஒரு ஃபேக்கல்ட்டி அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மறுபடியும் ப்ராக்டிஸ் வந்து புதுசாக செய்கிற வரையும் கூட இருந்து ஓகே சார். அதுக்கு தனியாக டைமிங்லாம் ஒதுக்கி அது உண்மையிலே பெரிய விஷயம். அது தேங்க்ஸ் ஃபார் இ கேரியர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஃபீட்பேக் சார். தேங்க்யூ வெரி மச்.